அப்போ இது இந்த இந்த கிரைம் வந்து முழுசாக இப்படி தான் நடந்திருக்குன்ற முடிவுக்கு எப்படி இவங்க வந்தாங்க? அப்போ அவங்க தான் வந்து A2 இவன் வந்து மொட்டை கிருஷ்ணன் A18 A2ன்னா A1 இறந்துட்டாரு, A2 இருக்காரு. A2 கூப்பிட்டுல விசாரிக்கணும் முதல்ல. 45 நிமிஷம் என்கொயரி பிடிச்சி பேரே எடுத்துட்டாரு. எது தரப்பு அரசாங்க தரப்புலாம் ஒன்றுமே பேச முடியல. அவ்வளோ லூப் போல அதில் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு இடைக்காலமாக தடை கொடுங்க அப்படின்னு பல லட்சங்களே வாங்குகிற வக்கீல் இல்லை, அரசு வழக்கறிஞர்லாம் இல்லை. அதுக்குன்னு ப்ரைவேட்டாக என்கேஜ் பண்ணி எவனா பூமி போட்டோன்னா அதை பண்ணோன்னா இல்லை அவாலா பிடிச்சி. ஏன்னா இவங்க ஆரியர் திராவிடர் இல்லை, நாங்கள் திராவிடர் இல்லை, அவங்க ஆரியர்லாம் நமக்கு எதிர் இல்லை. ஆனந்தம் தரப்பு சிபிஐ கேட்குது, பொற்கொடி தரப்பு சிபிஐ கேட்குது. அஸ்வத்தாமன் அரெஸ்ட் பண்ணாங்களே ஒரு நம்ம நாகேந்திரன் சன், அவங்க தரப்பும் சிபிஐ கேட்குது. இது என்ன கொடுமை இருக்கா? யாராவது ஒருத்தர் கேட்குறாங்கன்னா வேறு நல்லா தான் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, இதில் போய் என்ன தெரியுது அப்படின்னு கேட்கலாம். எல்லாம் அந்த கேஸில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே சிபிஐ விசாரணைன்னு கேட்குறாங்க. இன்னொன்று குத்திரி பார்த்தீங்கன்னா நோது எதிரில் உட்காந்துக்கிற எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் கொலை வழக்கில் முக்கிய நபர்கள் யாராருன்னு ஒரு 3 பேர் இருக்கிறாங்க சார். ஒரு தாடி மீச தடின்னு எல்லாருக்குமே தெரியும் சார். அப்படி தான் நம்ம வந்து இப்போவும் பிரச்சனையில் தான் இருக்கிறோம். இப்போயும் ஃபோன் வந்து இருந்தாங்க குத்துருவேன் விட்டுருவேன், இந்த அந்த பக்கம் வந்துடுறேன் இந்த பக்கம் வந்துடுறேன். இன்னும் மெட்ராஸில் வந்து அடித்தது பத்தலை, வாங்கினது பத்தலை போடுது, அடித்தது பத்தலை, அப்படியாங்க இப்படியாங்க, நாங்களாம் மாவீரன், நாங்களாம் அங்கே பயிற்சி எடுத்தவங்க என்ன போதும் ஏப்பா. நானும் இந்த போலீஸ்கிட்ட சொல்லி கழிச்சு போயிட்டேன். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் பரையர் பேரவைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஆம்ஸ்ட்ராங்குடைய தம்பி கீனஸ் ஆம்ஸ்ட்ராங் வந்து அவர் ஒரு கேஸ் போடுறாரு. இவர் இது வந்து ஒழுங்காக விசாரணை போனதாக எங்களுக்கு தெரியல, அதால் இந்த விசாரணையை சிபிஐக்கு உத்தரவிடணும் அப்படின்னு 2025 இவர் வந்து கோர்ட்டுக்கு வராரு சார். என்ன சொல்கிறாங்க, இந்த கிரைம் நம்பர் 293/2024 ரிஜிஸ்டர்ட் K1 செம்பியம் போலீஸ் ஸ்டேஷன் சென்னை ஃப்ரம் தி ரெஸ்பாண்டன்ட் 3 ஆஃப் த பண்ணதை இந்த அதாவது ரெஸ்பாண்டன்ட் 3 பண்ணதை சிபிஐ என்கொயரிக்கு மாற்ற சொல்லி நாங்கள் வந்து இது தொடுத்துருக்கோம். இதில் என்னென்னா இவங்க வந்து அதில் என்ன ப்ரேயரில் சொல்கிறாங்க, இது வந்து இவங்க வந்து ஒரு ஃபுட் டெலிவரி பண்ண மாதிரி வந்தாங்க. இதில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, பர்சனல் எனிமினிட்டி தான், இதில் வந்து பொலிட்டிக்கல் இது இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், இது முழுக்க இது பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸோடு தான் இது நடந்திருக்கு, இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் பொலிட்டிக்கல் இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இதுக்கிடையில் இவங்க வந்து சரியாகவே இந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணாமல் ஒரு 5000 பேஜில் வந்து இந்த சார்ஜ் ஷீட்டே ரெடி பண்ணிட்டாங்க. இது வந்து நாங்கள் எடுத்துக்க முடியாது. இதில் வந்து இந்த எஃப்ஐஆர் போடுறாங்க இல்லையா, தெர் ஆர் சீரியஸ் கான்ட்ரடிக்ஷன் பிட்வீன் த எஃப்ஐஆர் அண்ட் த ஃபைனல் ரிப்போர்ட். அதாவது சார்ஜ் ஷீட், எஃப்ஐஆருக்கும் சார்ஜ் ஷீட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போது இதில் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து செலக்டிவ் பயாஸ்டு மேனரில் இது வந்து நடத்தப்பட்டிருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அந்த ஒரு 8 பேர் வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபடுதான் சொல்கிறாங்க. அந்த சம்பவம் நடக்கும்போதே அண்ணன் கூட 2-3 பேர் அசிஸ்டண்ட்லாம் இருந்தாங்க. இவங்கள வச்சு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பீரியடாவது நடத்தணும்ல, அது கூட இவங்க நடத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இவங்க சொன்ன வாதங்களை வந்து நீதிமன்றம் வந்து ஏற்றுக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது இந்த ஆற்காடு சுரேஷோட கொலைக்காக காரணம்னு முதல்ல இவங்க சொன்னாலும், இந்த கொலை நடந்தபோது அதற்கான இந்த ஃபுட்டேஜ் மற்ற விவரங்கள் எதுவுமே இந்த தடய அறிவியல் துறைக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி அனுப்பி ஒரு சரியான விஷயத்தை இவங்க வந்து ஊர்ஜிதம் பண்ணல. அதே மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் வந்து இதில் வந்து பயன்படுத்தப்பட்டதாகவும் அந்த தொடர்புடையதாக சொல்கிறாங்க. பட் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் அந்த அந்த குண்டுகள், கையெறி குண்டு, அந்த மாதிரி வெடிமருந்துகளை இவன் எங்கே வச்சுருந்தான்னா ஓமந்தூரார் கவர்மெண்ட் எஸ்டேட்டுக்குள்ளேயும் ஹைகோர்ட்டுக்குள்ளேயும் வச்சுருந்து தான் இது சார்ஜ் ஷீட்லாம் சொல்கிறாங்க. அவ்வளவு ஹை செக்யூரிட்டி இருக்கிற இடத்துல எப்படி அந்த வெடிகுண்டுலாம் உள்ளே போயிருக்கும் அப்படின்னு அதை குறித்தான இன்வெஸ்டிகேஷனும் இதில் இல்லை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி பொற்குடி அந்த நம்ம பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ் இருக்கல, இவங்களாம் ரொம்ப நெருக்கமானவங்க. இவங்க ஆம்ஸ்ட்ராங்குக்கு வந்து என்ன த்ரெட்டன் இருக்குன்றது இவங்களுக்கு ஓரளவு தெரியும். ஏன்னா இவங்க கூட அண்ணன் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். அப்பேற்பட்ட ஆளுங்கிட்டையும் ஒன்றும் பெருசாக இவங்க
எதுவும் பேசிக்கல கேட்டுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. தி ஸ்டேட்மெண்ட் விச் ஆல்சோ மெயின்டைன் தட் இன்ஃப்ளூயன்ஷியல் பொலிட்டிக்கல் ஃபிகர்ஸ் இன்க்ளூடிங் ஒரு நபர், ஒரு பெரிய தொகை அவர், ஹேவ் பீன் லெஃப்ட் அவுட் ஃப்ரம் த ஃபைனல் ரிப்போர்ட். அதாவது விசாரணையில் நாங்கள் வந்து ஒரு சிலரை சொல்கிறோம், அவங்களாம் விசாரணை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி விசாரணைக்கான என்னென்ன நடந்ததுன்றதுலாம் வந்து ஃபைனல் ரிப்போர்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சம்பவ செந்தில் ஏட்டு அண்டு கிருஷ்ணகுமார் அந்த மொட்டகிருஷ்ணன்றாங்கல்ல, அவங்களாம் வந்து இப்போ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியும் தேவர் நாட் ஸ்டில் அரெஸ்டடு. அப்போ இது இந்த க்ரைம் வந்து முழுசாக இப்படி தான் நடந்திருக்குன்ற முடிவுக்கு எப்படி இவங்க வந்தாங்க? அப்போது அவங்க தான் வந்து ஏட்டு, இதில் இவன் வந்து மொட்டகிருஷ்ணன் A18, A2ன்னா A1 இறந்துட்டார், A2 இருக்கார். A2 கூப்பிட்டுலாம் விசாரிக்கணும் முதல்ல. இது வந்து இந்த விசாரணை முழுமை பெறுவதற்கு முக்கிய குற்றவாளியாக இருக்கிற, இப்போ A1 இறந்துட்டார், A2 இருக்காருன்னா இவர் தான் கன்சிடர் as A1 முக்கிய குற்றவாளி அவர் தான். நீங்கள் அப்போ அவரு கூட விசாரிக்கலையே, இது எப்படி முழுமையாக பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஒரு 250 விட்னஸ் விசாரிச்சோம்பா சாமி அப்படின்றாங்க. இது எல்லாம் வந்து கோர்ட்டு வந்து கேட்டுக்கின்னு, ஏன் வந்து அவங்க 2 பேரையும் பிடிக்கலன்னா, நாங்கள் வந்து ரெட் நோட்டீஸ் தான் கொடுத்துட்டோம், ரெட் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் த்ரூ வந்து இன்டர்போல் போலீஸு. இன்டர்போல் போலீஸுக்கு நிகரான தமிழக போலீஸு இன்டர்போல்கிட்ட வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, இது முதல்ல வந்து ஒரு கேங் வாரு அப்படின்னு போலீஸ் வந்து ரவுடிக்குள் மோதல் அப்படின்னு நிரூபிக்க வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எவ்வளோ சொன்னோம், இதில் வந்து பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்குன்னு சொன்னோம், அதை பற்றி அவங்க கன்சிடர் பண்ணல அப்படின்னு பல வந்து டெக்னிக்கல் விஷயங்களே சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சார்ஜ் ஷீட்டே போட்டோம் இப்போ வந்து கேட்குறீங்கன்றாங்க. அதுக்கு அவங்க வந்து இந்திய லெவலில் நடந்த பல விஷயங்களை வந்து எடுத்து காட்டுறாங்க. எந்தெந்த ஸ்டேஜில் வந்து சிபிஐ விசாரணை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நடந்த வழக்கு விசாரணைகளை எடுத்து காட்டின பிறகு கோர்ட் வந்து ஒரு முடிவுக்கு வருது. என்ன சொல்கிறாங்க, திஸ் கோர்ட் ஃபைண்ட் தட் certain aspects of the investigation raise genuine doubts. ஆமாம், இன்வெஸ்டிகேஷனில் ஏதோ டவுட் இருக்குது, ஜெனியூனான டவுட்டு, சும்மா இருக்கலாம் போகலாம் வரலான்ற மாதிரிலாம் இல்லை, ஜெனியூனான டவுட் வந்து இருக்கிறதை கோர்ட்டு உணர்கிறது அப்படின்னு பிறகு அது முடிஞ்சு போச்சுல்ல. அப்போது இதையும் கோர்ட்டு சொல்லுது, இவங்க ப்ரேயரில் கேட்ட மாதிரி எஃப்ஐஆருக்கும் சார்ஜ் ஷீட்டுக்கும் நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. அப்போ இதையெல்லாம் வந்து சிபிஐ விசாரணை பண்ணால் தான் வரும். அதே மாதிரி இந்த ஆற்றுல போய் கொஞ்சம் ஃபோன்லாம் எடுத்தாங்க, ஆற்றுல போயிட்டீங்க, அதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணிங்களா இல்லையா, அதெல்லாம் சரி, அதில் இல்லை. அதால் இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஷோன் டு பி அன்ஃபேர், இன்கம்ப்ளீட் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை எக்ஸ்பீரியன்ஸ் கன்சிடரேஷன். ஏதோ வெளியிலேருந்து ஒரு புற அழுத்தத்தால் இந்த விசாரணை இன்கம்ப்ளீட்னு கோர்ட்டு முடிவுக்கு வந்து இது வந்து சிபிஐ விசாரணைக்கு விடுது. அப்போ நாங்கள் ஏற்கனவே இப்போ வந்து போட்டிருக்கோம்ல சார்ஜ் ஷீட்டு, அதை என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு இவங்க கேட்டோன்னே, த போலீஸ் கிரைம் நம்பர் 293 ஆஃப் 2024 registered at K1 செம்பியம் போலீஸ் ஸ்டேஷன் சென்னை இஸ் hereby quashed. அஞ்சு போச்சா? இவனெல்லாம் பண்ணி சிபிஐக்கு சார், பொதுவாகவே நீதி அரசர்களில் ஒரு சிலர் வந்து ரொம்ப அப்படியே நூல் வச்ச மாதிரி பார்ப்பாங்க. இப்போ வேல்முருகன் அவர்களை பொறுத்தவரை, நீதியரசரை பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆள் தான். நீங்கள் நம்ம பல விஷயங்களில் பார்த்துருக்கலாம். இப்போ ஏன் கேஸில் சொல்கிறேன்னா, குண்டாஸில் இருக்கும்போது எல்லாரும் வேல்முருகனை, எப்பா இந்த ஜட்ஜி மாறினா தான் வரும், இந்த ஜட்ஜி மாறினா தான் இவர் வந்து ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாரியா, சட்டப்படி பார்ப்பாரியா, அதை பார்ப்பாரியா, அவர்கிட்ட பேசவே முடியாது, போய் ஏதாவது கெஞ்சி கூத்தாடி, சார் பாவம் சார் விடுங்க சார் அப்படிலாம் இல்லை, சட்டப்படி என்ன இருக்கோ அதை தான் நடத்துவார் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே சரியில்லை, எல்லாருமே போய்விடுவோம். நாங்கள் ஒரு சார் இல்லைன்னா நாங்கள் நேரம் போயிருப்போம், அவர் வந்து எல்லாத்தையும் தூண்டி திருவி அவர் ஜென்யூன் இருந்தால் தான் விடுவார். அப்போ நான் மட்டும் சொன்னேன், ஏன்பா எப்படியாவது நம்ம கேஸ் அந்த அவர்கிட்ட கொண்டு வாங்கப்பா, இல்லை வாராங்கன்னு கூட நான் எல்லாம் சொன்னாங்க. ஜென்யூனாக நம்ம கேஸ் ஜென்யூனான கேஸ், இது வந்து உலகத்துக்கே தெரிஞ்ச கேஸு, கொண்டாங்க அப்படி பிறகு அப்புறம் வந்து அவர் தான் பிடிச்சி ஒரு 45 நிமிஷம் என்கொயரி நடந்தது. பிடிச்சி பேரே எடுத்துட்டார். எது தரப்பு அரசாங்க தரப்புலாம் ஒன்றுமே பேச முடியல, அவ்வளோ லூப் போல் அதில் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ ஏன் சொல்ல வரேன்னா, அப்பேற்பட்ட ஜட்ஜி அவர்கள் ஒரு தீர்ப்பை தரார், சரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள்
சிபிஐக்கு. இதில் என்ன பிரச்சனை? இப்போ ஒரு உண்மை இருக்குது சார். நம்ம போலீஸ் திறந்து பார்த்தாலும் உண்மை தான் அந்த கவரை. சிபிஐ வந்து திறந்து பார்த்தாலும் உள்ளே இருக்கிற பேப்பர் தானே. நம்ம போலீஸ் ஏதோ ஒரு கண்ணாடி பொண்ணு திறந்து பார்த்துட்டு ஒன்றுமே இல்லைன்றான் சார், சிபிஐ குடும்பம் சார்னா உண்மை குற்றவாளி தான். போலியா எவனையும் கொண்டாந்து இதில் இவ்வளோ பெரிய கேஸில் சேர்த்துட முடியாது இல்லை. அப்போது இவன் போகிறான் யார், முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் கவர்மெண்ட்டு. சாமி நாங்கள் வந்து போட்டோம் சாமி, கொஞ்சம் ஃபஸ்ட்டு இடைக்காலமாக தடை கொடுங்க அப்படின்னு பல லட்சங்களை வாங்குகிற நீதிபதி, இது வக்கீல், இல்லை அரசு வழக்கறிஞர்லாம் இல்லை, அதுக்குன்னு ப்ரைவேட்டாக என்கேஜ் பண்ணி எவனா பூணல் போட்டோன்னா அதை பண்ணோன்னா எல்லாம் அவாலாக்கு பிடிச்சி. ஏன்னா இவங்க ஆரியர் திராவிடர் இல்லை, நாங்கள் திராவிடர் இல்லை, அவன் ஆரியர்லாம் நமக்கு எதிர் இல்லை. இருந்தாலும் நல்ல ஆரியராக ஒருத்தரை பிடிச்சி நல்லா உருன்னு உருவி எவ்வளோ பணம் வேணாலும் வாங்கி சாமி வாங்கிக்கோ இது பாருன்னு அது இடைக்கால தடை இருந்தது. அப்போ வேணும்னே சில டெக்னிக்கலாக கேஸை வந்து கோர்ட்டில் கொஞ்சம் அப்படி இழுக்கலாம். அந்த மாதிரியான டெக்னிக்கல் வேலையும் இவங்க ஆமாம் நிறைய செஞ்சு பண்ணாங்க. அப்போ நான் ஆனந்த அண்ணன் கூட பேசினேன், பிஎஸ்பி தலைவர்கிட்ட. அவர் அடிக்கடி நாங்கள் 2 பேரும் அப்டேட் பண்ணிப்பார். அப்போது எனக்கு இதில் நம்பிக்கை இருந்தது. ஏன்னா சிபிஐ விசாரணை கொடுத்துருவாங்க. ஏன்னா ஆனந்தன் தரப்பு சிபிஐ கேட்குது, பொற்கொடி தரப்பு சிபிஐ கேட்குது. அஸ்வத்தாமன்னு அரெஸ்ட் பண்ணாங்களே ஒரு நம்ம நாகேந்திரன் அவங்க சன்னு, அவங்க தரப்பும் சிபிஐ கேட்குது. இது என்ன கொடுமை இது சார்? யாராவது ஒருத்தர் கேட்குறான்னா இது நல்லா தான் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, இதில் போய் என்னத்துக்கு இது அப்படின்னு கேட்கலாம் சார். எல்லாம் அந்த கேஸில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே சிபிஐ விசாரணைன்னு கேட்குறாங்க. இன்னும் கொடுத்துட்டு போகிறதுக்கு என்ன நோது இவங்களுக்கு? ஏன் அதை தடுத்தார்கள்? அதுதான் இங்கே சிக்கல். இது இப்படியே இந்த விசாரணை சார் எல்லாருக்குமே தெரியும் சார். நீங்கள் இப்போ 2ஆம் ஆண்டு நினைவு நாள் நடந்ததில்ல, இந்த மேடையில் இருக்கிறவங்க இன்னொன்று கதை விட்றானுல்ல, எதிரில் உட்காந்துக்கிற எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் கொலை வழக்கில் முக்கிய நபர்கள் யாருன்னு ஒரு 3 பேர் இருக்கிறான் சார். ஒரு தாடி மீச தடின்னு எல்லாருக்குமே தெரியும் சார். ஆனால் அதை இவர்கள் வெளியே பேச மறுத்தார்கள். இன்றைக்கு விசாரணை வந்தால் வா மாப்பிள்ள அப்படின்னு எல்லாரும் வந்து நிற்பாங்க. ஏன்னா இதில் எனக்கு பர்சனலாக என்னன்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அந்த நிகழ்வு வந்தோடனே அடுத்து நீ தான் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நம்ம பேசுகிற காலங்களோட வந்து நீதான்லாம் சொல்லியிருந்தானுங்க. நான் தான் இப்போ என்ன இப்போ அதுக்கு ஏற்கனவே தான் ஆம்ஸ்ட்ராங் முன்னாடியே தான் நம்ம இது மாதிரிலாம் நடந்தது, நம்ம போய் டிஜிபி கிட்ட புகார்லாம் ஆதாரத்தோடலாம் கொடுத்தோம். போலீஸ் என்கிட்ட வந்து நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கிறேன் சாமி அந்த மாதிரிலாம் வந்து காலத்தை கடத்தினாங்க. இப்போவும் நம்ம வந்து ஒன்றும் பெருசாக ஒரு செக்யூராக தான் போக வேண்டி இருக்குது. இப்போ போன வாரம் கூட ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் அந்த நேரம் பார்த்து அவங்க ஒரு 10-20 பேர் வந்து நின்ட்டாங்க போலுது. அதுக்கப்புறம் அங்கே இப்போ சொல்லி அப்புறம் போலீஸ் வந்து அப்புறம் நான் அந்த அஞ்சலி செலுத்துறதுக்கு போனேன். ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சி ரெட்டமலை சீனிவாசன் ஓட பிறந்தநாள் நிகழ்வு அச்சிரப்பாக்கம் பார்த்து நடந்தது. அப்படி தான் நம்ம வந்து இப்போவும் பிரச்சனையோட தான் இருக்கிறோம். இப்போவும் ஃபோன் வந்து இருந்தாங்குது, குத்திடுவேன் விட்டுருவேன், அந்த பக்கம் வந்துடுறேன் உன்னை மெட்ராஸில் வந்து அடித்தது பத்தலை வாங்க பத்தலை பொழுது அடித்தது பத்தலை அப்படியாக்க இப்படியாக்க நாங்களாம் மாவீரன் நாங்களாம் அங்கே பயிற்சி எடுத்தவங்க நான் போதும் ஏப்பா. நானும் இந்த போலீஸ்கிட்ட சொல்லி சலிச்சு போயிட்டேன். எப்பா நீங்கள் அப்புறம் வந்து இதேமாதிரி ஆம்ஸ்ட்ராங் கொலை மாதிரியே வேறு ஏதாவது கதையை விடுங்கப்பா, பார்த்துக்கலாம். நம்ம பாதுகாப்பை நம்ம தான் பார்த்துக்கணும். நமக்கு பசி எடுத்தால் நம்ம தான் சாப்பிட்டுக்கணும். நம்ம மானத்தை மறைக்க நம்ம தான் துணி போட்டுக்கணுன்ற மாதிரி நானும் காலத்தை ஓட்டின்னு இருக்கேன் சார். அதால் திரும்பவும் ஒரு தடவை நான் வந்து நம்ம விஜய் அரசு மீது 1000 இதெல்லாம் வருது. ஆனால் இத்தனை நாட்கள் ஆட்சியில் ஒரு சிறப்பான நியாயமான விஷயம், மக்கள் எதிர்பார்த்த விஷயத்தை விஜய் அவர்கள் செய்திருக்கிறார். அவருக்கு திரும்பவும் என் மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது சார் இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி தெரியுமா இருந்தது? இப்போ முதல் நாளே சிபிஐ விசாரணை வேணும்னு மாயாவதி அம்மா கேட்டாங்கல்ல, அந்த 15 நாள் நினைவு நாள் வந்ததில்ல, 15வது அந்த இது பண்ணுவாங்கல்ல, அன்றைக்கி போலீஸ் ஒரு அலர்ட் போடுறான். 15வது நாள் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலைக்கு பழி தீர்க்க ஒருத்தர் ரெடி ஆகிட்டார். 15 நாளைக்கு பிறகு ஒருத்தரை இதுக்கு பதில் நடவடிக்கை எடுக்க போகிறதா ஒரு பொருளையை கிளப்பி
அங்கங்கே 2-3 பேரை ரைடு கீடு விட்டு சும்மா இருக்கிறவங்கள பிடிச்சி உள்ளே போட்டாங்க. நமக்கு ஒருத்தர் இருக்கார், அவர் எங்கள் பறையர் சமூகம் தான். அவங்க மருமக ஹாஸ்பிட்டலுக்கு சார் புள்ள பத்துக்கிறதுக்கு அதுக்கு வந்திருக்காரு சார். ஆனால் பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிறாரு, எங்கள் டீ கடையில் எங்கேயோ டீ நின்று சாப்பிடுவாங்க. அவரை பிடிச்சின்னு போய் இவங்க வெயிலில் வந்துட்டா இவங்க திட்டம் திட்டுறாரு இவர் அப்படின்னு முழுக்க ஒரு தரப்பாகவே இந்த நடவடிக்கை இருந்தது. அப்பப்போ ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு வந்து பழி தீர்ப்பதற்கு ஆலோசனை பண்ணுறதா தகவல் வந்தது. சென்னை முழுக்க போலீஸ் அலர்ட் பண்ணியிருக்கு சார். இந்த மர்டர் அன்றைக்கி கிட்டத்தட்ட இவங்க என்ன சொல்கிறாங்க, 3 கேங் இருந்தது. 3 கேங்கில் ஒரு 60-70 பேர் சொல்கிறாங்க. அப்போது 60-70 பேர்னால் ஒரு 50 கத்தியாவது இருக்குல்ல. அப்போது அந்த 3 பேர், அதாவது இங்கே விட்டான்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சொல்லட்டும். இப்போ பெரும்பாலும் இந்த மாதிரி ஸ்கெட்சு போடுறவங்க அப்படி தான் போடுவாங்க. ஒரு இடத்துல மிஸ் ஆச்சுன்னா அப்புறம் இது பெருசாக பிரச்சனை ஆகிடும். அதெல்லாம் ஒரு 2-3 இடத்துல கட்டுவாங்கன்னு வச்சிங்களேன். அப்போது அவ்வளவு பேர் சம்பவம் நடந்தது சார். அப்போ அவ்வளவு பேர் வந்து இந்த சிட்டியை விட்டு போயிருக்கான்ல சார். சும்மா வேலைக்கு போகிறான் சார், காலையில் அவனை பிடிச்சி ஏய் டிஃபன் பாக்ஸ்குள்ளே என்ன ஆகுது கட்டு தரேன், எங்க சோத்து மூட்டைங்க தர்றா, இந்த பைக்குள்ளே என்ன ஆகுது, அதில் என்ன ஆகுது, இதில் என்ன ஆகுது, வண்டி டாக்குமெண்ட் கொடு சார். 10 மணிக்கு போய் பஞ்சு வைக்கலாம், நாய் மாதிரி கற்றுவானுவோம் சார். அது எங்கள் பிரச்சனை இல்லை, நாங்கள் சட்டம் ஒழுங்கு இது பண்ணுறோம் இதை பண்ணுறோம். சும்மா அப்படி போனால் டிராஃபிக் போலீஸ் எங்கே வரங்கட்டு இந்த ஒளிஞ்சு நின்று பிடிக்கிறத பார்த்துக்கிறீங்களா? திடீர்னு வந்து ஆமாம், அப்போ அப்படி திடீர்னு வந்தோடனே பொதுவாகவே போலீஸ் வந்து மடக்கிட்டு பக்கெட் இருக்குல்ல, அதுலேயே அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அந்த மாதிரி பாஞ்சு பிடிக்கிறது, பதுங்கு பிடிக்கிறது, படுத்த பிடிக்கிறது, இப்போல்லாம் பிடிச்சிங்களே. இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில் விட்டிங்கள, அதில் இது வந்து ஒரு ஆம்ஸ்ட்ராங் ரவுடி, ஒரு கேங் வார் அப்படிலாம் முதல்ல சொன்னாங்க. அவங்க ஒரு லேபிளான ஆளை போட்டாங்க. அந்த லேபிளான ஆள் வந்து இது பண்ணி போட்டார் கேங் வார்னில்ல. சரி, இப்போ இந்த அந்த ஒழிப்பு பிரிவு இந்த ஒழிப்பு பிரிவுலாம் இருக்குதுல்ல, ஒரு இந்த மாதிரியான A+ கேட்டகரி A கேட்டகரி நபர்களை வந்து கண்காணிக்கத்தானே அந்த பிரிவு இருக்குது. சரி, அந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா அந்த மாதிரி இல்லை அது. அப்போது கட்சி தலைவர்களையும் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு, அவங்கள மூமெண்ட்டை பார்க்குறதுக்கு ஒரு இப்போ என்னையும் சொல்லியா சார் பார்த்து சார் உஷார் நிலைமை ஒரு மாதிரியாக தான் அங்குது அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு போலீஸ் இருக்குல்ல. இவங்க எல்லாமே விட்டுட்டாங்க சார். விட்டுட்ட பிறகு வந்து அவருக்கு த்ரெட் இருந்ததுன்றாங்க, த்ரெட் இல்லைன்றாங்க. முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ண வந்தது இது ரவுடி கூல் சண்டை அப்படின்னு பார்த்தாங்க. அப்புறம் ஒரு பக்கமாக இவர்கள் வந்து பழிக்கு பழி தீர்ப்பதற்கு அங்கே பண்ணாங்க, சத்தியம் எடுத்தாங்க, சலாம் எடுத்தாங்க, அது இதுன்னு ஆம்ஸ்ட்ராங் மீது இருக்கிற ஒரு இமேஜை உடைப்பதற்கு பல வேலைகளை திமுக அரசு செஞ்சது. ஏன்னா நிறைய பேர் இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருக்கிற வரை அவர் பேசிய அரசியல் பெருசாக ரீச் ஆகலை. அவர் இறந்த பிறகு இப்போ மூர்த்தி என்ன அரசியல் பேசுகிறோம்னா அந்த அரசியல் தான் அவரும் பேசியிருக்காரு. வன்னியர் பறையர் பிற சாதிகளோட நட்பாக இருக்குன்ற அரசியலே அவர் பேசியிருக்கிறார். அதை வச்சு தான் சொன்னாங்க, ஏய் அடுத்து நீ தாண்டான்னானுங்க நம்மளை. அப்போது இது இப்போ இப்படி ஒரு இமேஜ் வந்தவொடனே ஐயோ என்னையா இந்த மனுஷனை போய் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு டாக் வருது. நல்லா தான் சொல்லியிருக்கிறாரு, நிறைய பேர் படிக்க வச்சுருக்காராம் அப்படி இப்படின்னு சொன்ன பிறகு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அவர் யார் தெரியுமா அப்படின்னு இவருடைய இமேஜை உடைப்பதற்கு பல வேலைகளை இவங்க செஞ்சாங்க. அதில் தான் இது வந்து ஒரு கேங் வார் அப்படிலாம் சொன்னாங்க. அதுதான் இன்றைக்கு வந்து அது நீதிமன்றமே மறுத்து இதில் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கியா, பேக்ரவுண்டு இருக்கியான்னு நீதிமன்றம் கன்வின்ஸ் ஆகுது. நீதிமன்றம் ஏன் கன்வின்ஸ் ஆகுது? சும்மாங்கடி சொன்னால் ஒத்துக்குமா? அப்போ அதுக்கான எவிடன்ஸ், மெட்டீரியல் எவிடன்ஸ் கொடுத்தா தான் அது ஒத்துக்கும். அது 1க்கு 2 யோசித்து பார்த்து ஒத்துக்கும். அப்படி இன்றைக்கி ஒத்துக்கொண்டு இது கேங் வார்லாம் இல்லை, இதில் வந்து பொலிட்டிக்கல் மோட்டிவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். உங்கள் அற்புதமான கருத்தில் இளையவரிடம் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார்.